நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனி, எங்க இருந்தீங்க கொழுந்தனாரே? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். தெய்வம் மாதிரி வரீங்க. என்னாச்சு நீ? ம், 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 புரியல நீ. ம், ம். ம், ம், ம். அண்ணி, காமெடி பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. அப்பாட்ட பேசி உன் ஸ்கூட்டி விஷயத்த முடிச்சு வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? சக்தி, இந்த வந்துட்டீங்க. அண்ணி, நீங்க மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னு வைங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப போர் அடிக்கும். நம்மள காமெடி பீஸ்னு சொல்லிட்டு போறாரோ? ஐயா, வாயா. எங்கேயாச்சும் அவசரமா போறியா? இல்லைங்க. அப்ப இதை எடுத்து போட்டு உட்கார. இருக்கட்டீங்க, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் சக்தி, சொல்லுங்க. நான் தோப்புக்கு போயிருந்தேன். சரிங்க. வெறும் தரிசா கிடந்த நிலத்தை எப்படி பொன் விளையும் பூமியா மாத்திட்ட? பாத்தீங்களா ஐயா? அதெல்லாம் உங்க யோசனை தானங்க. நான் என்ன யோசனை சொன்னேன்? அதுல ஏதாவது பண்ணக்கூடாதான்னு கேட்டேன். அத இப்படி பிரமாதமா மாத்தி வச்சுட்டே. வீட்டுல என்னதான் கலெக்டர், வக்கீல், டாக்டர் இருந்தாலும் ஒரு விவசாயி நம்ம குடும்பத்துல இருக்கிறதா எனக்கு பெருமை. படிக்க வச்சீங்க, எனக்கு படிப்பு வரல. நடிக்கிறதுக்கும் உங்களுக்கு மனசு வரல. படிப்பு வரலன்னா என்னங்க பண்றது? பண்ணைக்கு போய்த்தானே ஆகணும். நீ எதனாலே விவசாயி ஆனேன்னு நான் கேட்கல. ஆனது சந்தோஷம்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு சந்தோஷம்டா, எனக்கும் சந்தோஷம் தான் ஐயா. சக்தி, இருக்கிற விவசாய நிலத்தை பூரா பிளாட் போட்டு வித்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்டர், வக்கீல்னு அத்தனை பேரும் விவசாயி வீட்டு வாசல்ல பிச்சை போடுங்கன்னு வந்து நிக்கத்தான் போறாங்க. என்ன சிரிக்கிற? இது நடக்குதா இல்லையா பாரு. நடக்கும். அப்புறம் ஐயா, ஒரு சின்ன வண்டி ஒன்று வாங்கலாண்டு. வண்டியா? இல்லைங்கய்யா, நம்ம வீட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வாங்கணும்டா கூட வீட்டில் இருக்கிறவங்க கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கு. பார்க்குற பயில வேற இவங்க அலப்புற தாங்க முடியலன்னு பேசுகிறாங்கய்யா. அப்படியா? ஆமையா, எளிமையாக இருக்கிறது நல்லதாண்டா. ஒரு டூ வீலர் வாங்குறதும் நல்லதானய்யா. உங்ககிட்ட தான் டூ வீலர் இருக்கே. எனக்கு இல்லைங்கய்யா, வீட்டில் இருக்க பொம்பளையாளுகளுக்கு. உன் அண்ணி ஏதாவது சொன்னாளா? அண்ணியா? சீச்சி, அதெல்லாம் இல்லைங்கய்யா. வீட்டில் பொம்பளை ஆளுக ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி இருந்தா நம்ம கலையும் ஓட்டிக்கிறேன், அண்ணியை எடுத்துட்டு போவாங்க. அவசரம்டா நானும் அண்ணன் கூட எடுத்துட்டு போகலைங்கய்யா. அப்படிங்கிறியா? ஆமையா. சரி, அப்படின்னா அது என்னன்னு பார்த்து நல்லதா ஒரு மாடல் வாங்க வேண்டியதானே? இல்லைங்கய்யா, அதுக்கு தான் உங்க அனுமதி வேணுண்டு. தேவைன்னு தெரிஞ்சா வாங்க வேண்டியதானப்பா. இதுக்கு எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு? சரிங்க, அப்ப நான் பார்த்து வாங்கிடுறேன். சரி. அப்புறம் சக்தி ஐயா, காலையில பேப்பர் எத்தனை மணிக்கு வரும்? 8 மணிக்குள்ள வந்துடுங்க. அவ்வளவு லேட் ஆகுமா? ஏங்கய்யா, அதுக்கு முன்னாடி வேணுமா? கிடைக்குமா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா காலையில வாங்கிடலாங்கய்யா. நாளைக்கு காலையில மட்டும் அப்பாவுக்கு ஒரு பேப்பர் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறியா? சரிங்கய்யா. என்னய்யா, ஏதாவது முக்கியமான செய்தி எது வருதா? முக்கியமெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரிசல்ட் வருது. அதான்ப்பா, முருகேசன் தன் மகள் கலெக்டருக்கு படிக்கிறான்னு தலையில வச்சுக்கிட்டு ஆடுறான்ல, அவ பாஸா ஃபெயிலாங்கிறது காலையில பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சிடல. ஓ, தெரிஞ்சும் ஒன்றும் ஆக போறது இல்ல. இருந்தாலும் அது என்னதான்னு பார்த்துருவோமே. பேப்பர் கிடைச்சா பாரு, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு. இந்த கையை கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? சரிங்கய்யா.
மாமா. ஏய் மாப்பிள்ள வா. ஏடா மாப்பிள்ள காலங்காத்தால எங்க வந்து உட்காந்துருக்க? அந்த கேள்வி நான் கேட்கணும். காலையில் 7 மணில உனக்கு மிட் நைட் ஆச்சே, அதுவும் ஊருக்கு வெளியில் இருக்கிற இந்த கடைக்கு வந்திருக்க. அது சரி, என்னாடி நீயே சொல்லு பார்ப்போம். மாமா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? புள்ளி வச்சு அடிப்போம் மாமா. ஏலை ஓவரா சீனை போடாம சொல்ற. ஊருக்குள்ள கணபதி கடை திறக்கல, வள்ளியப்பன் கடையில் கிங்ஸ் இல்லை, அதானே? ஏய் மாப்பிள்ள இல்லடா. அதான் மாமா நட்பு. இங்கே உள்ள என்ன நினைக்கிறியா அதை எனக்கு கேட்கும். சரி, நீ எதுக்கு காலங்காத்தால எங்க வந்து உட்காந்துருக்கவே? அக்காவுக்கு இன்னைக்கு IAS ரிசல்ட் இல்லை, அதான் பேப்பர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து பேப்பர் வரல, அதான் வெயிட்டிங். டீ சாப்பிட்டியா மாமா? வேணாம் மாப்பிள்ள, இப்போதான் சாப்பிட்டேன். சரி, இவ்வளோ காலங்காத்தால சிகரெட் தேடி வந்திருக்கியா, என்ன விஷயம்? ஜாய் அதனால தான்டா உன்னைய பார்க்க முடிஞ்சது. ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு ரிசல்ட்ல பாஸ்ன்னு வந்தா பாஸ் தானே? தெரில மாமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஏற்கனவே பிரைமரியில் பாஸ் ஆகிட்டாப்ல, ஆனால் இது மெயின். நல்ல மார்க் வாங்கிட்டாப்லன்னா கன்ஃபார்ம் தான் சொன்னாங்க. சரியா? ரொம்ப பதட்டமாக இருக்கு மாமா. 2 வருஷம் கண்ணை முழிச்சு படிச்சிருக்கு. எனக்கே பாவமாக இருக்கு. அதோட உழைப்புக்கு பலன் கிடைக்கணும். ஏய் கவலைப்படாத மாப்பிள்ள, உங்க அக்கா கண்டிப்பா பாஸ் ஆயிரும். மாமா அக்கா பாஸ் ஆயிடுச்சுன்னு வையே, விடியோ விடியோ கொண்டாடுறோம். சரியா? ஆமாமா, அப்புறம் கொண்டாட வேணாமா? நம்ம பூசாரிட்ட சொல்லி விட்டுருமாமா, குழந்துருவான். ஆமாமா, கலெக்டர் இருந்தா சும்மாவா கொண்டாடி போடுவோம். மாமா பேப்பர் வந்துருச்சு. அண்ணா பேப்பர் கொண்ண. அதான் போதும் போதும், காசு அப்புறம் தரேன். சரி மாமா, பேப்பர் வந்துருச்சு மாமா. மாப்பிள்ள என்ன பிரிச்சு பாரு. ஐயா அந்த டென்ஷன்லாம் நம்மளால தாங்க முடியாது மாமா, அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டில் கொடுத்துட வேண்டியதான். அதுவும் சரிதான். சரி மாமா, நான் கிளம்புறேன், வீட்டில் வெயிட்டிங். சரி. ஹலோ, ஆமாம் பேப்பர் வாங்கியாச்சுப்பா. நான் ஒன்றும் சோ காட்டிட்டுலப்பா, பேப்பர் வர லேட்டாக போச்சு. வாங்கிட்டேன் எல்லாத்துலையும் ஒன்று வாங்கிட்டேன். நான் வந்துடுறேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதே நேரம் தான். நான் வந்துடுறேன் வைங்க. அப்பா தான் அப்படியா? என்னமோ அவரே கஷ்டப்பட்டு படித்த மாதிரி. கஷ்டப்பட்டது எங்கள் அக்கா, பதட்டமாக இருக்கிறது அவரு. அது ஒன்றும் இல்லை மாமா, மக கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டான்னா உங்கள் அப்பா முன்னாடி வந்து குத்தாட்டம் போடலாம்ல, அதான். மாமா சாரி மாமா. சேச்சா என்னடா மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு? உங்க அக்கா கலெக்டர் ஆனதுனால எங்க ஐயா கலெக்டர் ஆனது இல்லைண்டா போகுமா? எல்லாம் நல்ல விஷயம் தானே. அதான் மாமா. நான் கிளம்புறேன். மாமா நீ சிகரெட் வாங்கிட்டு வா, வெயிட் பண்றேன். இல்ல மாப்பிள்ள, நீ கிளம்பு. அக்கா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்பு. வரேன் மாமா. சரி மாப்பிள்ள. அண்ணே தம்பி பேப்பர் கொடுங்க. எந்த பேப்பர்? எல்லாத்திலும் ஒன்று கொடுங்க. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க ஐயா. கண்ணாடி எடு. என்னண்ணே? ஒரு அப்புறம் சொல்றேன். ஐயா கண்ணாடிங்க. இல்ல பாஸ் ஆகல. என்னாச்சுங்கப்பா? மொத்தத்திலேயே தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் தான் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல முருகேசன் மக பேர் இல்ல. ஏங்க அப்ப ஃபெயில் ஆயிட்டாங்களா? பாஸ் ஆகலைன்னா ஃபெயில்னு தானே அர்த்தம். அவன் நம்பர் எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? பாஸ் ஆனவங்க போட்டோ வந்திருக்குப்பா பேப்பர்ல, அதுல அந்த பொண்ணு போட்டோ இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பாவம் புரியாத பையன். IAS பாஸ் பண்றது என்னமோ சாதாரண காரியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த காலம்லாம் வேற. இப்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஐயோ பாவம், அந்த பையனோட வீம்புக்கு இந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துறான். நம்ம படிக்கணும், பாஸ் ஆகணும்னு நினைச்சு படிக்கணும்பா. மத்தவங்களை அழிக்கணும், வெறுப்பேத்தணும்னு நினைச்சு படிச்சா இப்படித்தான். அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம் தான்.
என்னடா எதிரி வீட்டுக்கு வக்காலத்து வாங்குற? இல்ல அப்பா சொன்ன மாதிரி தான். அந்த ஆளோட வீம்புக்கு பொண்ணை போட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்காதுன்னு. என்னைக்கு மனசார மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அப்பதான் அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அப்படின்னா இந்த ஜென்மத்துல அது நடக்க போறதே இல்ல. சரி சரி, அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்கு? போங்க, போய் வேலை இருந்தா வேலையை பாருங்க. காலங்கத்தாலே பேப்பரை வாங்கி அவ பாஸ் ஆயிட்டாளான்னு பார்க்க வேண்டியது, நம்ம கேட்டா மட்டும் போய் வேலையை பாருங்கன்னு சொல்ல வேண்டியது. முருகேச மகளும் சரியான மக்கா இருக்காளே, அவ கலெக்டராவா இந்த ரிட்டையர்ட் கலெக்டருக்கு ஆப்பு வைப்பான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குதே. கலை, நுடவை நல்லா பாரு, அந்த பிள்ளை பாஸ் பண்ணிச்சா இல்லையாண்டு. கவலைப்படாத, அப்பாக்கு பிரச்சனை வராது. அவ பாஸ் ஆயிருக்க மாட்டான். பாவம். வருத்தப்படுறியாக்கும்? ஆமா, கொஞ்சம் வருத்தமாத்தியா இருக்கு. வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுறோம், நீ மட்டும் வருத்தப்படுற? இந்த புள்ளியும் பாவம் தானே. வருஷம் பூரா ராத்திரி பகலா படிச்சு இப்படி தோத்து போனேன். மனசு அதுக்கு பாவம் கஷ்டமா தானே இருக்கு. பாரா, அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்பட முடியல. என்ன நண்பன் வருத்தப்படுவான்னு யோசிக்கிறியா? உள்ளுக்குள்ள அவ ஃபெயில் ஆகணும் தானே வேண்டிட்டு இருந்த. அவ கலெக்டர் ஆகி நம்ம அப்பாக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்னு உனக்கு பயம் இருந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக வருத்தப்படுற மாதிரி நடிக்கிற? இருத்தா இருத்தா, என்ன இங்க வந்து தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? ஒன்னும் இல்லப்பா. இப்ப நீ அழுகுற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? தூக்கி போடுமா. சாரிப்பா. என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு விடுன்றல. இல்லப்பா, நான் நல்லா தான் எழுதியிருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதாம்மா. ஜெயிக்கிறதும் தோக்குறதும் வாழ்க்கையில சகஜம் தானம்மா. புரியுதுப்பா, ஆனாலும் கஷ்டமா இருக்கு. வேற யாருக்காகவும் இல்லப்பா, உங்களுக்காக இதை செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அப்பாவுக்காக செய்யணும்னு நினைச்சலம்மா, அது போதும் விடுத்தா. கண்ணை கசைக்கிட்டு இருக்காத. இதையத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்டாதானே? ஏய் வாய முர்ரு, உனக்கு உள்ளுக்குள்ள குளுகுளுன்னு இருக்கிறது எனக்கு தெரியாதா? என்னங்க பேசுறீங்க? பெத்த புள்ள தோத்து போனா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? நடிக்காதடி. இந்த வாட்டி இல்லாட்டி என்ன, அடுத்த வாட்டி என் பொண்ணு கலெக்டர் ஆயிடுவா. அது வரைக்கும் உங்க அண்ணனை நான் தான் கலெக்டர்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிய சொல்லு. எப்ப போய் என்னத்த பேசுறீங்க? அப்பா, என்னத்தா? டெல்லியில ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, நான் வேணா அங்க போய் ஒரு 6 மாசம் தங்கி படிக்கவா? உனக்கு அதுதான் சரியான ரூட்னு தோணுச்சுன்னா செய்யு. எனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்காத. நாள் இருக்கு, பாத்துக்கலாம். உன் முகம் ஆடி இருக்கிற பார்த்தா உன்னை நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி தோணுதுமா. அப்படியெல்லாம் இல்லப்பா, நானும் ஆசைப்பட்டது தானே. என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு? விடுறா, அதுவே வருத்தத்துல இருக்கு. நீ வேற எதுவும் சொல்லி வைக்காத. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதான் பல முறை எழுதலான்னு சொல்றாங்களே, அடுத்த முறை எழுதி பாஸ் ஆயிட்டா போகுது. இதைத்தான் அந்த கதிரேசன் வாத்தியார் சொன்னாரு. முதல் தடவை எழுதி இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம்னு. ஏங்க, வாங்கி வச்ச பட்டாசை என்ன பண்றது இப்போ? ஆமாண்டி, உங்க அப்பா உலகநாதனுக்கு போன் பண்ணி எல்லா பட்டாசையும் எடுத்துட்டு போக சொல்லு. உங்க வைக்கப்படப்புல கொளுத்தி போட்டா ஊருக்கே வெளிச்சமா இருக்கும். உங்க தங்கச்சிக்கு வேண்டி கடாய் வெட்டுறேன்னு சொல்றேன், கிண்டல் பண்றீங்களா? விடுறி விடுமா, பாத்துக்கலாம். என்ன ஒண்ணு, அந்த பயலுக என்ன பார்த்தா கொஞ்சம் ஓட்டுவானுங்க. சரி, அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. கிண்டல் பண்ற மூஞ்சிய செவுத்துல வச்சு தேய்ச்சா மூடிட்டு போயிடுறாங்க. அதத்தான் செய்யணும். இங்க பாருங்க, அவளை எதையாவது சொல்லி ஆளுகளா வச்சிடாதீங்க. அவங்க வேலையை போய் பாருங்க. போங்க. ஆமா, நீ போமா, கிளம்பு கிளம்பு. மாடி, ஜெயிக்கிறதுங்கிறது கீழே விழாம இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, விழுந்ததும் எவ்வளவு விரசா எந்திரிச்சு நிக்கிறங்கிறதுல தான் இருக்கு. அப்பா, என்னம்மா அழகறீங்கப்பா? தெரியலையம்மா. ஏய், இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்லக்கா, கண்ணில் பூச்சி விழுந்துருச்சு, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். அழுதியா?
சிச்சி உண்மையை சொல்லு, அழுதியா? இப்படியெல்லாம் பண்ணாதடா, எனக்கு டென்ஷனா இருக்கு. இல்லக்கா, போய் அது நாம 1000 அரிசி வச்சாலும் வலிக்கிறதே இல்லை. ஆனா உனக்கு கஷ்டம் வரும்போது தான் வலிக்குது. தம்பி, ஒன்னும் இல்லடா. தெரியுதுக்கா, ஆனா கூட நீ படிச்ச படிப்புக்கு, நீ உழைச்ச உழைப்புக்கு தப்புக்கா. ஏய், நான் அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த, நீ அழுதுட்டு இருக்க. ஏன் அவருக்கு என்ன? அவருக்கு ரொம்ப வருத்தம்டா. ஆனா நான் கஷ்டப்படுவேன்னு அவர் காமிச்சுக்கலடா. எல்லாம் அவரால் தான். அவரை ஏன்டா திட்டுற? அவர் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கமே போகாம ஜாலியா இருந்துட்டு நம்மள வந்து வக்கீல், அவர் கலெக்டர் அவனுக்கு கரைச்சல கொடுக்குறது. பாருக்கா, நான் 12வது வரைக்கும் 16 வருஷம் படிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தை சொல்றேன். படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். ஃபீல் பண்ணாத. 18 தடவை சண்டை போட்டுது. ஷாஜகான் தாஜ்மஹாலே பிடிச்சாராம். ஷாஜகான் தாஜ்மஹால பிடிச்சாரா? நீ பாத்தி அவர் தாஜ்மஹால் பிடிச்சது? தப்பா சொல்லிட்டேனா? இப்படி இருந்தா அரியர் விழாம என்ன விழும்? இது வாடகைக்கு வீடு பிடிக்கிற மாதிரி சொல்ற? தாஜ்மஹால் கட்டினதே அவர்தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சிரிச்சல்ல, அதுக்குதான். நல்ல சமாளிக்கிற. இனி எத்தனை எக்ஸாம்பிள் தான் உனக்கு வேணும்? யார் அது? எடிசனா, எயின்ஸ்டனா? இந்த பல்பு கண்டுபிடிக்கிறான்னு 100 வாட்டி பல்பு வாங்கினாரு. அவருக்கெல்லாம் எந்த தம்பி அப்படி ஆறுதல் சொன்னானா? உன்கிட்ட இப்ப நான் ஆறுதல் கேட்டேனா? அப்படியே ஓடி போயிரு. ஃபர்ஸ்டே வின் பண்ணிட்டா அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. போராடி கிடைச்சாதாங்க டேஸ்ட். அப்படி நினைச்சுக்கோக்கா. சரிக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் வராதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சிரிக்கலாம்ல? அப்பாடே, அவ்வளவுதான் மேட்ரு. முடிஞ்சது விடு. சரி, உனக்கு வேலை இருக்கா? நிறையவே இருக்கு. ஏன் கேக்குற? கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? ரைட்டு. எதுக்கு இப்ப திடீர்னு கோயிலு? அடுத்த வாட்டியாவது பாஸ் போடுன்னு மிரட்டிட்டு வரலாம். சரி வா போ. இரு, வேலை இருக்குன்னு சொன்ன. அத நம்புற மாதிரியே கேக்குற வாத்தியா நீயே. சரி வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தி, என்னப்பா மலேசியாவுக்கு கிராம்பு ஏத்திட்டு போன உன் கப்பல் எதுவும் கவுந்துருச்சா என்ன? மூஞ்சில ஒரு கலைய காணமே. அப்படியா? அட ஆமாப்பா. அந்த பிள்ளை இருக்குல்ல. எந்த பிள்ளை? நம்ம இவனோட அக்காடா. இவனா யாருப்பா? இல்லை, நம்ம கூடியேறி பேர்ல. அதான் அவரோட பையன் காலேஜில் படிக்கிறாள்ல. ஏன்பா ஒரு லைன்ல 7 தடவை அவன் அவன் சொன்னா நான் எவன்னு நினைக்கிறது? இல்லை, நம்ம அழகர்ற. இதத்தான் இப்படி போட்டு இழுத்தியாக்கும். அவங்க அக்கா இருக்குல்ல, உன் அத்தை பொண்ணு. அதான் அது கலெக்டர் ஆகிறதுக்கு எழுதுகிற பரீட்சையில் ஃபெயில் ஆகி போச்சான். ஏய் சூப்பரப்பா. என்ன மாப்பிள்ள டெரர்ல கூறுற? ஏண்டா இல்லை, எங்க அத்தை மக ஃபெயில் ஆனதில் உனக்கான அம்முடி சந்தோஷம் வெளி கிடக்கு. ஆஹா, பூடம் தெரியாம சாமி ஆடிட்டமே. ஏடா வருஷம் பூரா பாவா அம்முடி கஷ்டப்பட்டு படிச்சு ஃபெயில் ஆகி போயிருக்கு. எவ்வளவு சங்கடப்பட வேண்டிய விஷயம். நீ ஆனாடா கைதட்டி சிரிச்சிட்டு இருக்க. இல்லப்பா, உங்க மாமா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டுருக்காரு. அது பாஸ் ஆயிருந்தா உங்க அப்பாவுக்கு அசிங்கமாயிடும்ல. அதுக்கு அது ஃபெயில் ஆனா நல்லதுதானப்பா. இல்ல சத்தி, உங்க அப்பா தானே உனக்கு முக்கியம். முக்கியம்தான், ஆனாலும் என்னடி தெரியலடா பூசாரி. அது ஃபெயில் ஆனது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாதி மனசு அது பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னாலும் குறை மனசு அது பாஸ் ஆகணும்னே வேண்டிக்கிச்சு. என்னண்டே தெரியல, மனசே கேட்க மாட்டேங்குது. எதுவும் பண்ண பிடிக்கல. அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்குடா. உடனே கோண பிச்சை வச்சுக்கிட்டு கண்ட தேதி யோசிக்காத. இல்லப்பா இல்லப்பா, அதே அவன் பார்வையிலே தெரியுதாடா. நீ என்னதே யோசிக்கிறேன்னு சொல்லு. இம்புட்டு ஆசை வச்சுக்கிட்டு தான் ஒண்ணு இல்லைன்னு நடிச்சியாக்கும். நினைச்சேன், கேனத்தனமா எதையும் யோசிக்காதடா. அட என்னப்பா? என்ன நொன்னப்பா? ஒருத்தரை பிடிக்கும்டா உடனே அது பேர் லவ்வா? அட ஆமாப்பா, அதானப்பா லவ். அண்ணாங்கச்சி இல்லை, அது மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குடா. அத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தாலி கட்டி கூட வாழணும்னு ஆசை கிடையாது. அதைத்தானப்பா நானும் சொல்றேன். அந்த பொண்ணு கூட தாலி கட்டி வாழணும்லாம் அவசியம் இல்ல. அப்பவும் அதுக்கு பேர் லவ் தானே. கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? இல்லை, என்னடே தெரியலடா பூசாரி. அந்த புள்ள
மனசு விட்டு சிரிச்சு ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைடா. எப்போ பார்த்தாலும் அது முகத்தில் சோகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாஸ் ஆயிடுச்சுன்னு வையே, அது பாவம் சிரிச்சுட்டே இருந்திருக்கேன். நான் எதுக்காகவும் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை பூசாரி. இந்த விஷயத்தில் எனக்கு என்னமோ சங்கட்டமாக இருக்குது. சோகம்ண்டா அழுதா சரியாக போயிடும். இது ஒரு மாதிரி அழுகவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் வேதனையாக இருக்குடா. சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப உனக்கு வந்திருக்கிறது எபோலா தான். நீ பொழைக்க சான்ஸே இல்லை.